ஹலோ கைஸ், வணக்கம். இந்த இனிமையாக நாளில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஊருக்கு போக முடியல, கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் இந்த வெட்டிங் டே வந்து லைக் 2 வருஷம் எப்போவுமே கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த வருஷம் இல்லாத போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வெட்டிங் கண்டிப்பாக நாங்கள் ஒட்டுக்காத இருந்து வீடியோ போடுவோம். ஸோ இந்த வெட்டிங்கில் சில இன்ஃபர்மேஷன் வந்து லைக் நீங்கள் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக எங்கள் மேரேஜ் லைஃப்பை பற்றி கேட்ட கொஷின்ஸு, ஸோ அதுக்கப்புறம் சிலது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்னு கேட்டீங்க. இது பக்காவான அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பேர்ஸ் வந்து இருக்க முடியுமா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கொஸ்டின் திருப்பி கேட்டீங்க. அது உண்மை தான். ஆக்சுவலாக நம்ம எப்படி வாழ்றதை பொறுத்து வந்து நம்ம லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறத தான் வீடியோவை யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். இம்பேக்ட் வந்து என்னால் அந்த சொசைட்டியில் ஏற்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை திருப்பி சொல்லும்போது அது வந்து ஒரு இம்பேக்ட் வரும். ஸோ ரெண்டாவது வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்டிங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரே ஊர் தான். நாங்கள் 2 பேருமே ஒரு 4 or 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் 2 பேர்த்தோட வீட்டுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி விலாக் வந்து நான் வீடியோவை போடணும் அப்படின்னு வந்து சிலர் வந்து கொஷின் ரைஸ் பண்ணாங்க. அதாவது வந்து விலாகுங்கிற கான்செப்டே எனக்கு தெரியுமா தெரியாதங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்லேயே பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது செட் ஆகாத தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பியூராக தமிழில் மூவ் ஆகிட்டேன். ஸோ இப்போவுமே பியூர் விலாகுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு எனக்கு கேரண்டியாக தெரியாது. பட் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்குது விலாகுன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலியில் எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்கலாம், இப்படி தான் இருக்கணுமா, ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு திங்கிங்லேயே தான் இருக்கணுமா, இல்லை ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கலாமா அப்படிங்கிறத நான் வேறுபட்டு காமிக்கணுங்கிறத வந்து நான் வீடியோவை காமிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால சில பல விஷயங்கள் கூட நான் வீட்டில் நடக்கிறது உங்களுக்கு நான் எடுத்து அப்படியே காமிக்கிறது. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிட்டிஷாக தெரியலாம், இல்லை கொஞ்சம் வந்து சைல்டிஷாக தெரியலாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேணுன்னே வீடியோ போடுறது தான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் நினைப்பீங்க, தெரிஞ்சுமே நான் ஏன் போடுறேன், இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் ஒன்று பண்ணும்போது அதை நான் யோசிக்க மாட்டேனா அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம அப்படி இருக்க தேவையில்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்போவுமே வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். வெளியே வந்தால் வந்து சொசைட்டிக்கு முன்னாடி நடிக்கணும், அப்பாவுக்கு முன்னாடி நடிக்கணும், வீட்டில் வந்து இப்போ பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி நடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக இதில் எனக்கு அபிப்பிராயமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து எனக்கு பிடிச்சவங்கள என்னால் முடிஞ்சவங்களெல்லாம் மடியில் உட்கார வச்சுக்குவேன். அது எனக்கு பிடிக்கும். ஸோ நான் லோகுமே உட்கார வச்சுக்குவேன். ஸோ யாருமே இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக நான் உட்கார வச்சுன்னா கூட மடியில் உட்காந்துக்குவா. பட் யாராக வந்து உட்கார மாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் பேரியர் தான். அந்த ரெஸ்பெக்ட்டு இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதை பண்ண விட்றதில்ல. ஏற்கனவே மேரிட் லைஃப்புங்கிறதே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்து உள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எந்த பொண்ணு கூட பேசக்கூடாது, எந்த இது கூட இப்போ பொண்ணு கூட கேஷுவலாக பேசக்கூடாது. எதை பேசினா உடனே சொசைட்டி ஒன்று தப்பாக பேசுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் பிரேக் பண்ணணும். எத்தனை நாளைக்கு வந்து ஒய்ஃப்னா வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கு மற்ற வந்து ஒரு வேலை ரிலேட்டடாகவே யூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஜீனை பாஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணணுங்கிறது தான் என்னோட உள் மனசுலேருந்து இருந்த விஷயம். நான் வந்து முதல்லேருந்தே மேரிட் லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, நான் லோகிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க எங்கள் ரிலேட்டிவும் சரி, எப்போவுமே வந்து எல்லாருமே கொஞ்சம் அன்பாக தான் பழகுவாங்க. அது வேறு வீட்டு பொண்ணுங்காட்டி வந்து அவளை மட்டும் வேலையை வாங்கி சாவடிக்கிறது, அவளை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி வந்து எப்போவுமே பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்குமே அவள் வீட்டுக்கு வந்தானே, என் வீட்டில் வந்தானா அவளை வேலையை செய்ய விட மாட்டாங்க எங்கள் அம்மா. அவங்க அம்மா கூட இருந்தால் தான் அவள் நிறைய வேலை செய்வாள். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ ஹோப் இந்த மாதிரி விஷயத்தை நான் திருப்பி உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கல்யாணம் ஆகாதவங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு புரியாது, என்னடா என்னமோ பேசிகிட்டு இருக்கிறான், இதை பற்றியில் ஒன்றும் ஐடியா இல்லையே நினைப்பீங்க. நீங்களும் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் வருவீங்க. எக்கச்சக்க மேரிட் லைஃப்லேயுமே எக்கச்சக்க தேவையில்லாத பாலிடிக்ஸ் வரும். ஏதோ ஒன்று வந்து அதை சொல்லிவிடுவாங்க. பொண்ணு வீட்டு சைடில் ஒன்று சொல்லுவாங்க, பையன் வீட்டில் சைடில் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது ஒரு ஸ்மூத்தாக போகிறனா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பையன் பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும். மேரிட் லைஃப்பில் வந்து ஒரு சிக்கலான விஷயம்னே வைங்களே, அவ்வளோ வந்து வெளியே பார்க்கறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று 1008 ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். ரொம்ப வந்து இந்த வந்து இப்போ மூட நம்பிக்கையை வந்து உங்கள் மேலே துணிச்சாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. அதனால் நானும் முடிஞ்ச வரைக்கும் நிறையா இந்த மூட நம்பிக்கையில் அவாய்ட் பண்ணிடுவேன். பழைய காலத்தில் வந்து சொன்னது அந்த காலத்தில் அந்த டைமில் அப்போ என்ன நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த வந்து 2018 வந்து அதையே நம்ம அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. நான் அப்பப்போ உங்களுக்கு சின்னதாக சொல்லுவேன். கருத்துக்கள் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் முதல்ல இருந்ததுக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, முதல்ல உங்கள் வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருந்தது, இப்போ ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு.
நான் வேணும்னது அதையும் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அவங்க ரொம்ப இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவாக வீடியோ போடும்போது அது அவங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள நான் பெருசாக போகிறது இல்லை. அதனால் வந்து அப்பப்போ மட்டும் வச்சுருது. ஒரு vlog எடுத்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு 2 மினிட்ஸ் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் மட்டும் போட்டு மற்றது வந்து கேஷுவலாக வச்சுக்கிறது. ஸோ தட் நான் சொல்ல வரது எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். நான் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் சென்சிட்டிவாகவே நான் கண்டென்ட் கொடுத்துருந்தேன்னா நிறைய பேருக்கு அந்த லேர்னிங் மைண்ட் வந்து என்ஆர் இருக்காது, அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காது. அப்போ வந்து அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்த முடியாது. அதுதான் இன்னொரு ரீசன் கூட. அப்புறம் இனி நம்ம அப்பா கூட சொல்லுவார், மேரிட் லைஃப் வந்து ஒரு தனி மனிதன் வந்து முழு மனிதன் ஆக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வாழ்க்கையில் வரும். இன்பங்கள் நிறையா வரும், துன்பங்கள் நிறையா வரும். லைக் வந்து கன்சீவ் ஆகும்போதோ மறுபடியும் டெலிவரி ஆகும்போதோ அதுக்கு முன்னாடி வந்து தனிமையாக வந்து ஒரு ஃபேமிலி வந்து நம்மளே அந்த காலத்தில் ஊரில் இருந்தோம். அதனால் அப்பா அம்மா வந்து எல்லா லெவல்லையும் அவங்களோட ஹெல்ப் இருந்தது. பட் இப்போலாம் வந்து நம்ம தனியாக மைக்ரேட் பண்ணி வேறு ஊரில் வேலை செய்ய பண்ணிட்டோம். எல்லா விஷயத்தையும் வந்து அவங்ககிட்டே நம்ம ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது. நிறைய விஷயங்கள் நம்மளே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ ஹோப் வந்து நீங்கள் கல்யாணம் ஆக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ பெட்டர் வந்து கல்யாணம் ஆனவங்கெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து வருஷம் சந்தோஷமான ஆனிவர்சரி நீங்கள் கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை வந்து கொஞ்சம் சேர்ந்து பண்ணுங்கள். லைஃப் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துறது. அன்பை வந்து ஒரு ஆண் வந்து நான் காசு சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன், இந்த உனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துட்டேன், நான் காசு சம்பாரிச்சுட்டு இந்த காசு வச்சுக்க நீ இதை போய் வாங்கிக்கோ, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு கிடையாது. ஸோ அந்த காலத்தில் வந்து ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு தோட்டத்தில் போயோ காட்டில் போயோ வேலை செஞ்சு உணவை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவே ஒரு அன்பு இருந்தது. அதில் அதான் அம்மா வாங்கி சமைச்சு கொடுத்தாங்க, அதில் இன்னொரு அன்பு இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா எல்லாமே மணி ரிலேட்டடாக போயிடுச்சு. நான் போய் சம்பாதிச்சிட்டு வர இந்த பணத்தை வச்சுக்கோ நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படிங்கும்போது அதில் அந்த பணம் வந்து லைக் அது எதை வேணாலும் பொருளை வாங்கிடலாங்கும் போது அது வந்து ஒரு சப்ஜெக்டிவாக ஆயிடுது. உணவுங்கிறது நம்ம அது வந்து அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வேறு செஞ்சு உழைச்சி கொண்டு வந்த உணவு, அம்மா வந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் அதை சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அது ஈக்குவலாகிடும். ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லா டுவர்ட்ஸ் மணின்னு போய் அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கிறது இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை. ஆண்கள் வந்து நான் சம்பாதிச்சிட்டு வர அதோட நீ விட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ மற்ற வீட்டு வேலையில் பார்த்துக்கோ, நான் வந்து எதையுமே தொட மாட்டேன், காஃபி குடிச்சா கூட அப்படியே கீழே டம்ளர் வச்சுட்டு நீ எடுத்து போய் கழுவி வைக்கணும். ஸோ ஒரு சின்ன ஹெல்ப்னா கூட எந்திரிக்க மாட்டாங்க, வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணியும் நம்ம அவங்க கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக கை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப போய் ஒர்க் பண்ணணும்லாம் நான் சொல்லவில்லை. ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு தெரியுது. கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ரிப்ளை போடணுங்கிறது உள்ளேருந்து ஆசை. பட் வந்து உண்மையாலுமே எனக்கு டைம் இல்லை. நானும் ஃபுல் டைமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது பண்ணுறதே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா அங்கே வீடியோ எடுக்கிறேன் அப்படியே போகிறாங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் வந்து ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்கள். அப்போ இதனோட கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். இதுலேயும் வந்து நிறையா எஃபர்ட் இருக்குது. ரொம்ப நாளைக்கு வந்து ஜாலிங்கிற பேரில் எதுவும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஒரு வீடியோக்குமே நீங்கள் பார்க்குறதுக்கு மினிமம் வந்து ஒரு 3 ஹவர்ஸாக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனோட ரிட்டர்ன்லாம் வந்து யூடியூப்பில் வரதே கிடையாது. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ரிட்டர்ன் வருது. அதை அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை வச்சு நான் எதுவுமே பண்ண முடியாது. அந்த லெவலில் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் யூடியூப்பில் இன்வெஸ்ட் பண்ண டைமை நான் தனியாக வெளியே ஃப்ரீலான்ஸ் எடுத்து பண்ணியிருந்தேன்னா நான் டெஃபினட்டாக வந்து ஒரு 10 to 15 lakh நான் பணம் சம்பாதிச்சிருப்பேன். பட் வந்து இது வந்து நான் அதுக்காக பண்ணல. நான் பணம் சம்பாதிக்கணும்னு மோட்டிவ் வந்திருந்தேன்னா இதை நான் எவ்வளோ நாள் பண்ணியிருக்க மாட்டேன். இனியும் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு ஒரு அர்த்தமான மெசேஜை வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துருக்கிறோம். பார்ப்போம் இன்னொரு நாளில். முடிஞ்ச வரைக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயராவது ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும் உங்களுக்குள்ள. ஏன்னா ரொட்டீனாக ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருந்தாலே சரி வராது. இல்லை ஒரே மாதிரி பிளேஸுக்கே போயிட்டு இருந்தாலும் சரி வராது. ஒரு பிரேக் பண்ணி ஒரு புது இடத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம், நிறையா வந்து புரிஞ்சுக்குவோம். அங்கே போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கும். ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். லைக் ஹிமாலயா அந்த மாதிரி பிளேஸ்க்குள்ள போனீங்கன்னா பயங்கர எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு புதுவையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது திருப்பி வந்தீங்கன்னா. ஸோ என்னோட அட்வைஸ் இந்த ஆனிவர்சரி டே வரைக்கும் உங்களுக்கு அதுதான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நான் லோகோ கூட தான் சேர்ந்து போடுவேன். அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை. இந்த வருஷம் என்னால் போக முடியல. எஸ்பெஷலி ஆஃபீஸ் ஒர்க்கும் இருந்தது. அதான் மெயின் ரீசன். இன்னொரு ப்ளாகில் பார்ப்போம். பாய். நடன கொஞ்சம் பாடியம்மை கொஞ்சம்
அதுக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க. பண்ணுவீங்க இது கேப்பீங்க, அதுதான் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க. நீரே சொல்லி விட்டுருங்க. தப்பாவா? ஆமா. சரி ஒன்றும் வேண்டாம், போகுது இப்படி விட்டுருலாம். வந்தார விட்டு இனிமே வரும் பேசுல போவாப்புல. நீ சரியா இல்லை. நான் சரியில்லை, நீங்க ரொம்ப கரெக்ட். இந்த மைக்ரோசாஃப்டே சரியில்லை, கடுப்பாகுது.